வணக்கம் நண்பர்களே. பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் மயில் பற்றி இன்னொரு மிக முக்கியமான விஷயம் தெரிய வந்துருச்சு. பாண்டியனுக்கு பேரிடி. கோமதி எடுத்த முடிவு. ஒட்டுமொத்த குடும்பத்தினர்களும் ரவுண்டு கட்டி கேள்விகளை மயிலிடமும் அவரது குடும்பத்தினரிடமும் கேட்க ஆரம்பித்துவிட்டனர். உண்மையும் தெரிய வந்துவிட்டது. பாண்டியன் என்ன முடிவு எடுத்தார் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம். அதாவது மயிலுடைய அப்பாவும் அம்மாவும் வருவதற்காக மொத்த குடும்பத்தினரும் காத்து கொண்டிருந்தனர். அவர்கள் இருவரும் ஏதோ நல்ல செய்தி சொல்வதற்காக மகள் வீட்டிற்கு கூப்பிட்டு இருப்பதாக நம்பி கிளம்பி வருகின்றனர். சந்தோஷமாக பாண்டியன் வீட்டிற்குள் அவர்களை இருவரும் வந்ததும் மொத்த குடும்பமும் வெளுத்து வாங்குவது ஏமாற்றுக்கார குடும்பங்களே என்று குளவி முன்னாடி வந்து பறிஞ்சி கட்டிக்கிட்டு சண்டையும் போடுறாங்க. மயிலின் அம்மா நல்லவள் போல சின்ன பிள்ளைய பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, என்ன விஷயம் நடந்ததுன்னு சொல்லுங்க என்று கேட்க, கோமதி கோபமாக முன்னே வந்து மயிலின் வயது என்ன ஆச்சு, அவளுடைய படிப்பு என்ன என்று அடுக்கடுக்கான கேள்விகளையும் கேட்கிறாள். ஆனால் கோமதி கேட்ட தோரணையை பார்த்ததும் மயிலுடைய அம்மா மகளை பார்த்து நகை விஷயம் தெரிஞ்சிருச்சா என்று சைகையால் கேட்க, மயில் இல்லை என்று தலையாட்டுகிறார். உடனே உங்களுக்கு யாரோ இந்த விஷயத்தில் பொய் சொல்லி இருக்காங்க சம்பந்தி, என் மகள் BA படிச்சிருக்கா என்று சொன்னதும் கடுப்பாகும் குழலி, உங்க பொண்ணே அவ வாயால் இந்த விஷயத்தை எல்லாம் ஒத்துக்கிட்டா என்று சொல்லி சாக் கொடுக்கிறார். உடனே மயிலப்பா நிஜமாவே எங்கள் பொண்ணு BA படிச்சிருக்கா என்று மீண்டும் சொல்ல, அதை கேட்டு கோபமான சரவணன், இந்த ஆள் இன்னும் எத்தனை நாளைக்குத்தான் பொய்யா பேசிக்கிட்டு இருப்பான், பொய்யாம வாயில் வருது எல்லாமே பொய்யா தான் இருக்குது, நடிச்சுக்கிட்டு தான் இருக்கான் என்று பக்கத்தில் இருந்த ஒரு பாத்திரத்தை தூக்கி அடிக்க போகிறான். இவங்க நம்மக்கிட்ட இந்த விஷயத்தை மட்டும் மறைக்கல. தீபாவளி சமயத்தில் கடையில் பணம் காணாமல் போச்சா, அதையும் மாமா எடுக்கலை, அப்பா இந்த ஆளு தான் எடுத்தார் என்று உண்மையை சொன்னதும் மொத்த குடும்பத்தினரும் ஆடி போகிறாங்க. அப்போது மயிலின் அம்மா, என் பொண்ணை எப்படி எல்லோரும் கொடுமைப்படுத்துகிறீங்களே என்று கத்தி கூப்பாடு போடுகிறார். அப்போது மயிலின் அப்பா, இதற்கு மேலேயும் நாங்கள் பொய் சொல்லலை, எங்கள் பொண்ணு காலேஜ் எல்லாம் படிக்கலை, அவளுக்கு ஒரு தோஷம் இருந்துச்சு, கல்யாணம் தள்ளி போயிட்டே இருந்தது, அதனால தான் உங்களை பார்த்ததும் நல்ல குடும்பம்னு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம் என்று சொன்னதும் என்ன தோஷம் என்று கேட்குறாங்க. எல்லோருடைய மிரட்டுறாங்க. அது பெரிய தோஷம்னா ஒன்றும் இல்லை, சின்ன விஷயந்தான் என்று சொல்லி சமாளிக்கிறார். பிறகு பாண்டியன் எல்லோரையும் அமைதியாக இருக்க சொல்லிட்டு, மயில் படிக்காதது எனக்கு பெரிய பிரச்சனையே கிடையாது, நீங்களாகத்தான் உங்கள் பொண்ணு பெரிய படிப்பு எல்லாம் படிச்சிருக்குன்னு சொன்னீங்க, வயது விஷயத்தையும் எங்கிட்ட சொல்லி இருந்தால் அதில் எங்களுக்கு சம்மதம் இருந்திருக்கும், பேசியிருப்போம், இல்லை என்றால் வேண்டாம்னு சொல்லியிருப்போம், எல்லாத்தையும் மறைச்சி நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்க என்று பாண்டியன் மிக கவலையுடன் பேசுகிறாரு.